ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரம் முழுசும் பேதுரு நம்மை உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். அநேகருக்கு தெரிந்த புத்தி இல்லாதனால இடறி போகிறார்கள். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 5ஆம் வசனம் வாசிக்கும்போது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை விட ஒரு வயசு கூட இருந்துச்சுன்னா ஒரு வயசு கூட இருக்கவங்களுக்கு கூட மரியாதை கொடுங்கன்றார். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. இளைஞர்கள் மூப்பர் கீழ்ப்படிங்க. அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதுக்கப்புறம் மனத்தாழ்மையாக இருங்க. ஆமேன். மனத்தாழ்மை. சரிங்க பிரதர், ஓகே சிஸ்டர், செய்வோம் சிஸ்டர், ஜெபம் பண்ணலாமா சிஸ்டர், ஓகே சிஸ்டர், அப்படி பேசுங்க. ஆமாம், பெரிய ஜெபம், இவ பெரிய ஜெபத்தை பண்ணிட்டா, அப்படி பேசாதீங்க. அது ஆணவ பேச்சு வரக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஜெபத்துக்கு வரீங்களா பிரதர்? வரோம் பிரதர். வாரம் ஜெபிக்கலாம் பிரதர். காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கணும், வரோம் பிரதர். ஜெபிக்கலாம் பிரதர். பீச்சில் போய் ஜெபிக்கணும், வரோம் பிரதர். என்னத்துக்கு பீச்சில் போய் ஜெபிக்கணும்? உங்களுக்கு ஜபத்தை விட்டு வேலை இல்லையா? அப்படி கேட்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியணும். சினிமா பார்க்கறதுக்கு கீழ்ப்படிய வேணாம், ஜபத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். கீழ்ப்படியுங்கள். அப்புறம் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை இல்லவனுக்கு தேவன் ஆப்போசிட்டில் போயிடுவார். எனக்கு பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் ஆப்போசிட்டில் போயிடுவார். எனக்கு ஏதாவது தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஊழியக்காரெல்லாம், நான் தெரியாத கேட்காத பிரசங்கமா, எனக்கு தெரியாத ஆட்களா, அப்படி பேசினா கர்த்தர் ஆப்போசிட்டில் போயிடுவார். நான் பல ஊழியக்காரோட பழகினா கூட எனக்கு பெருமை வந்தது கிடையாது. டிஜிஎஸ்னுடைய ஆஃபீஸ் ரூம்லேயே 2 வருஷம் அப்படி கடிதங்கள் ஸ்டெனோகிராஃபர் வந்து லெட்டர் எழுதியிருக்கேன். என்னோட நிக்சன் ஒரு பிரதர் ஒர்க் பண்ணார், என் கூட தான் ராஜன் ஒர்க் பண்ணார். எனக்கு நல்லாவே டிஜிஎஸ் ஐயாவுக்கு தெரியும், பால் தெலுங்கன் பிரதருக்கும் நல்லா தெரியும். ஏசு அழைக்காரில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தேன். அவரோட பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். அவருடைய காரியங்கள் எனக்கு தெரியும். நல்லா ஜெபிக்கிறதுல ஜெயிச்சு ஐயா மாதிரி ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது. இன்றைக்கி 8 மணி நேரம் நைட்டு ஜெபம் பண்ணுவார். ஒரு வாரம் உபவாசம் போட்டு தான் கன்வென்ஷன் போவார். காப்பி தண்ணி குடிக்க மாட்டார். அப்போது வெளியே பார்த்தா ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆனால் அவர் ரூமில் பார்த்தா அழுதுகிட்டே இருப்பார். மனத்தாழ்மை, அழுகை, தாழ்மை. ஆண்டவரே, நான் ஒரு குப்பை, நாகர்கோவில் வரைக்கும் என்னை கொண்டு போகிறீங்க, லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க, நான் ஒரு குப்பை. 7 நாள் அழுவார். அழுத்து தான் போவார். அவருடைய ரூமில் சவேரா ஹோட்டல் ரூமில் அப்புறம் 101 தான் தங்குவார். அடையார் கேட் ஹோட்டல் வழியாக வரும்போது சவேரா ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் டிக்டேஷன் எடுத்து ஷார்ட் ஹேண்ட் எடுத்து டைப் அடித்து கொடுத்துட்டு வருவேன். 1985 86. ஆனால் யார்கிட்டையும் நான் டிஜிஎஸ்னோட வேலை செஞ்சதை யார்கிட்ட காட்டிக்க மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் இப்படி சொன்னதுனால உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். எனக்கு ஐயாவே டிஜிஎஸ் தெரியும், எனக்கு பால் தெரியும், என்ன அவரை தெரியும்.
அந்த பெருமை எனக்குள்ள கிடையாது. எனக்கு இயேசுவை தெரியும். யாரை தெரியும்? எத்தனை பாஸ்டர்ஸ் தெரிஞ்சாலும் ஜீசஸ் தெரியணும் நமக்கு. உனக்கும் எனக்கு இயேசுவை தெரியணும். ஆமென். ஏன்னா நாம் மனிதரை பெரிய ஆளாக்கிட்டே போவோம்னா இயேசு காணா போயிடுவார். ஆனால் இயேசு பெருசாக்கிட்டே போவோம்னா மனிதருக்கு காணா போயிடுவாங்க. மனுஷன் காணா போயிடுவான், இயேசு பெருசாகிடுவார். மனுஷன்னு பெருசாக்குனா இயேசு காணா போயிடுவார். இயேசு காணா போயிட்டா நமக்கு ஆசீர்வாதம் காணா போயிடும். ஸோ அதனால் ஆண்டு என்ன செய்யலாம், பெருமை இல்லவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, எதிர்த்துறாரு, ஆப்போசிட்டில் வந்துடுறாரு. எனக்கு கொஞ்சம் பெருமை வந்துடுச்சு, 4 பேயை ஓட்டிட்டோம், 4 சூன்யக்கட்டை உடைச்சிட்டோம், கொஞ்சம் திமிர் வந்துச்சு வச்சுங்க, அடுத்த நாளே போட்டுருவார். அதனால் பேய் ஓட்டுறதுக்கு 10 நிமிஷம்தான், தாழ்த்துறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். வீட்டில் போய் உட்காந்து தாழ்த்திட்டே இருக்கணும். ஆண்டவரே, அந்த பொல்லாத பேய் 10 வருஷம் பிடிச்சி போச்சு, அது போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். சொரா மீன் அடிபட்டுச்சு, ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிடுச்சு, வாரம் திருப்பி. ஆனால் என் தொடாதபடி வேலி அடைங்க அப்படி ஜெபம் பண்ணால் தான் 10 நாள் தாழ்த்திட்டே இருக்கணும். ஒரு பக்கம் பிரசங்கம் நடக்கும், ஒரு பக்கம் தாழ்மை நடந்துகிட்டே இருக்கணும். யாருக்கும் தெரியாது. தாழ்த்துறேன்னு வெளியே சொல்கிறதில்ல, உள்ளே நடக்கணும். நாங்கள் தாழ்த்துருவோமாண்டவரே அப்படி ஜெபிக்கிறதில்லை. அது வெளியாக தெரியக்கூடாது. தாழ்மைன்றது உள்ளே வர வேண்டியது, உள்ளே உருவாக வேண்டியது. உள்ளே நான் குப்பை நான் தூசியும் வெளியே சொல்கிறதில்ல, உள்ளே வரணும், உள்ளே போகணும். அப்போ கர்த்தர் ஆப்போசிட்டில் இருந்து என்ன செய்யறேன்னா, தாழ்த்தும் போது அந்த சைடில் இருந்த கர்த்தர் கிட்ட 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 வந்து பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிக்குவார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் இந்த பக்கம் வந்துடுவார். அப்போ ஏன் சபையில் வந்த உடனே ஆண்டவரே என் குறையில் மன்னிங்க, நான் மனசாப்படுறேன், நான் பேசிட்டேன், கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன், கொஞ்சம் கோவப்பட்டேன். முதல்ல சபைக்குள்ளே வந்தேன் 10-15 விஷயம் ஏன் சீக்கிரமாக வந்து உட்காந்து கூட்டம் ஆரம்பித்து பிறகு வந்தால் தாழ்மையெல்லாம் கிடைக்காது. கூட்டத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் வந்து இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் பிச்சை என்ன செய்வாங்க, பெருக்கி கிறுக்கி அதில் சாக் பீஸ் போட்டு கோலெல்லாம் போட்டு பெயிண்டெல்லாம் போட்டு அந்த ஸ்டெம்ஸை போட்டு இது பக்கம் ஸ்டெம்பை போட்டு தண்ணி இருக்குதா, ஈரம் இருக்குதா, பாசி இருக்குதா செக் பண்ணிட்டு தான் அப்புறம் பிளேயருங்க உள்ளே வருவாங்க. அதுபோல் ஆவியானவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட் பிச்சு இருதயமாகி பிச்சு பந்து புள்ள ஓடுறது கூடியத்துக்கு கரெக்டாக வேலை செய்தா, இங்கே வேலை செய்தா, இங்கே அடிபடுமா, மற்றவர்களுக்கு காயம் உண்டாகுமா, க்ளீனாக வச்சுருக்காங்க. ஹார்ட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கர்த்தருக்கு கிரியை செய்யணும். அப்போ சுத்தம் பண்ணுறது ஒன்று வீட்டில் செய்யணும். வீட்டில் செய்ய விட்டால், வீட்டில் போதுமான டைம் இல்லாவிட்டால் 8 மணிக்கு விட்டு நீங்கள் 7:45 வந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, சத்தமே போடக்கூடாது. சைலண்ட்டாக இங்கே உள்ளே போகணும். நீங்கள் உங்களுக்குள்ளே நீ போகணும், நாம் நமக்குள்ளே போகணும். நமக்குள்ளே போகும்போது சத்தம் வராது. அண்ணால போல் உள்ள மனம் உடைஞ்சி அப்படியே ஒரு 15 நிமிஷம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ண உள்ளுக்குள்ளே தாழ்த்துறேன் உள்ளே போகணும், உள்ளே போயிட்டே இருக்கணும். அந்த முழு தாழ்மை வரும்போது ஒரு வல்லமையான காற்று வரும். அந்த காற்று தான் உனக்கு உதவி செய்கிற தீபம். தாழ்மையில் இருக்கும்போது கர்த்தரை சந்திக்க முடியும். தாழ்மை வரும்போது கர்த்தரை சந்திப்பார். தாழ்மை வரும்போது வல்லமை வேகமாக வரும். தாழ்மை வரும்போது அந்த குளமெல்லாம் நிரம்பிடும். அந்த 84 சங்கீதம் சொல்லார் பாருங்கள். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை என்ன மாற்றுவாங்க, நீரூற்றாக மாற்றுவாங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கு எப்போ கண்ணீர் வரும்? தாவீதுக்கு எப்போ கண்ணீர் வந்துச்சு? பாவம் செய்த போது கண்ணீர் வந்துச்சு. அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னா கண்ணீர் வந்துச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு அசீரியா தேசத்தில் யுத்தம் வந்தபோது கண்ணீர் வந்துச்சு. யோசபாத்துக்கு கண்ணீர் வந்துச்சு. ஆமென். கண்ணீர் என்பது நான் உள்ளத்தில் தோன்ற ஒரு குழி, ஒரு பள்ளம். தண்ணி வந்து மலை மேலே ஊற்றுற தண்ணி மலை மேலே நிற்காது.
மேட்டு மேலே இருக்க தண்ணி பள்ளத்தை நோக்கி தான் ஓடி வரும். அப்போ நம்முடைய இருதயம் ஒரு மேடா, ஒரு பெருமையா, ஒரு குன்றா, ஒரு உயரமாக வச்சிருக்க வரைக்கும் ஊற்ற தண்ணி மேலே பட்டு மேட்டில் இருந்து வேறையாக்க தாழ்மையில் உனக்கு இந்த ஆசீர்வாதம் போயிடும். அப்போ சபையில் ஒரு சிலர் குழி வெட்டிட்டு வருவாங்க, மற்றவங்களுக்கு குழி வெட்டுறதில்லை. நான் சொல்கிறது தான் வாழ்க்கையில் ஆண்டவர் உமக்கு ஒரு இடத்த நான் வெட்டி வைக்கிறேன், நீ இதுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே தங்கணும், தண்ணி வெளியே போயிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை தண்ணி உள்ளே தங்கணும். அதுக்கு என்ன செய்கிறேன், நான் பாவியில் பிரதான பாவி, நான் பிரதான பாவி, பாவிகளில் பிரதான பாவி, எல்லாரோட சிறியவன் பவுல் சொல்கிற மாதிரி தாழ்த்திட்டே வர்றார் பவுல். அப்போ ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், ஊற்றப்பட்ட ஆசீர்வாதம் குளத்தில் தேங்கி நிற்கிற மாதிரி வீட்டுக்கு நீ போகும்போது உன் ஹார்ட்டுக்குள்ளே ஒரு குளத்துக்குள்ளே தண்ணி நிற்கும் அடுத்த ஞாயிற்றுக்கு வர வரைக்கும். அதுக்கு தான் மிகுந்த மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். இதுதான் சொல்கிற தாழ்மையினவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னா கிருபையை கொடுக்குறாரு. அப்புறம் அப்போ எப்போ உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். தாழ்த்த 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 ஒரு காலம் உண்டு. அது காலத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏற்ற காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கற்கடை தூக்கி எறிய ஒரு காலம் உண்டு, சேர்த்து வைக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு இல்லையா, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்கிற ஒரு காலம் உண்டு இல்லையா. இப்போ நிறைய காலங்களை பற்றி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இயேசு பூமிக்கு வரத்துக்கு ஒரு காலம் உண்டு, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆமேன். மழை பெய்வதற்கு இஸ்ரவேலில் பஞ்சக்காலம் வர்றதுக்கு ஒரு காலம் உண்டு, மழை வருவதற்கு ஒரு காலம் உண்டு. நம்முடைய ஆசீர்வாதங்களை தள்ளி போடுறான்னு நினைக்காதீங்க. நம்ம தாழ்மை இருக்குதான்னு கர்த்தர் பார்க்குறாரு. நாம் தாழ்மை இருக்குதான்னு கர்த்தர் பார்க்குறாரு. கொடுத்தாரு ஆண்டவர். அப்போ எதுக்கு ஆபரகாம அந்த பிள்ளையை வெட்ட சொன்னார்? கொடுத்தவர் வெட்ட சொல்லுவாரா? நல்ல ஆண்டவர், உண்மையில் ஆண்டவர், கொடுத்த ஆண்டவர் வெட்ட சொல்லுவாரா? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவனுடைய மனசில் ஒரு குழி இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு. ஐயா ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்திர சுபிகார சந்தானம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக அழுகுறேன். அழுதான், 25 வருஷம் அழுதான். அழுது 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 குழி வெட்டினான். ஆண்டு தாழ்மையை பார்த்து, சரிடா உனக்கு நான் கொடுக்குறேன்டா, 100 வயசில் கூட குழந்தைய கொடுத்து அந்த இதயத்தை நிரப்பி கிருபினை நிரப்பி ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு என்ன செய்யறான்? இப்போது வளர்ந்து வரான். ஈசாக்கு வளர்ந்துறான். எத்தனை வயசு? ஒரு 17 வயசு. அப்போ ஆபரங்க 70 வயசாக இருக்கும், 117. இந்த 17 வயசு வரைக்கும் ஆபரகம் தாழ்த்தினானா என்று கேட்டால் இல்லை. கிடைக்கிற வரைக்கும் தாழ்த்தினான். ஈசாக்கு கிடைக்கிற வரைக்கும் ஐயா அப்பா ஆண்டவா தேவனே இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தாழ்த்திட்டே வந்தான். ஈசாக்கு கிடச்சி. ஈசாக்கு கிடச்சிட்டு ஈசாக்கு அப்பாவோட விளையாடுறான். டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி. ஜெபிச்சானா, பலிபீடம் கட்டினானா, பலி செலுத்தினானா? ஒன்றும் கிடையாது. ஒன்று கண்ணு கண்ணு செல்லமே செல்லம், கண்ணு கண்ணு. இந்த ஒன்றுக்காக தான் காத்திருந்தேன், ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன பெரிய ஆண்டவர். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் சில தாழ்த்திடுவாங்க. கிடைச்ச பிறகு மறுபடியும் உச்சாணி கொம்புக்கு ஏறிடும். வேதாளம் முருங்கை மரத்துக்கு ஏறிடும். கிடைக்கிற வரைக்கும் ஐயா ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சபையார் ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்திட்டே இருப்பாங்க. தாழ்த்தி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கூட நிற்பார். பெருமை வந்தவன என்ன செய்கிறாரு? உனக்கு தான் கிடச்சிச்சில்ல, இப்போ நான் உனக்கு வேணாம் அப்படி விலகிட்டார். விலகிட்டு வந்து சொல்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். டேய் நீ ஏன் கூட நிற்கிறியா? நான் கொடுத்த ஆசீர்வாதம் பெருசா, நான் உனக்கு பெருசா டெஸ்ட் பண்ணுறாரு. உன் பிள்ளை இருக்கான்ல, ரொம்ப ஆட்டமாக ஆடுறல, அவன் கூட விளாட்ற, அதுக்கு 100 வயசு வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசினேன், என்கிட்ட மூஞ்சி காட்டல,
மூஞ்சி சுளிக்கலை, பல்ல காட்டலை, வாய் சுளுக்கி போகல, கண் சுளுக்கி போகல. என் முகத்தையே பார்த்தேன். என் பிள்ளைய பார்த்த உடனே 17 வயசு வந்தோடனே அவன் வளர வளர ஆசீர்வாதம் வளர வளர என்னை பார்க்கறதுக்கு கண்ணு தெரியல. உனக்கு நான் யாருன்னே உனக்கு தெரியல, கத்துன்னு யாருன்னே தெரியல, அழைத்தவரும் உனக்கு தெரியல, உன்னை கொண்டு வந்தவருக்கு தெரியல, ஈசாக்கு கொடுத்தவனுக்கு கண்ணுக்கு தெரியல, கண்ணு உனக்கு குள்ளாச்சுடா. அதனால் இப்போ நான் உன்னை பார்த்தேன், நீ கொஞ்சம் பெருமையில் ஏறிட்டு இருக்கிற அந்த பெருமைங்கிற எருமையை உடைக்கணும்னா உன் பிள்ளைய வெட்டின்றார். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு தான் இயேசுவை கொண்டு வரணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீது, இயேசு வரணும், அந்த லைனில் வரணும். அப்போ ஆபிரகாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். இயேசு வருவதற்கு விசுவாச சந்ததிக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்து எல்லா அஸ்திபார கல்லை விட ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் உடச்சிக்கிச்சின்னா பில்டிங் உடச்சிக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதான்ட்டு அவன் விசுவாசம் தாழ்மை ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு சுற்றி வச்சு தட்டி பார்க்குறாரு. டெஸ்ட் பண்ணுறேன்டா, தட்டி பார்க்குறேன்டா. டெஸ்ட் பண்ணும்போது பிள்ளைய கொண்டு போயிட்டான், கத்தியை வாங்கிட்டான், பாஸ். ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணலாம், ஐஐடி ஜேஇஇ கூட பாஸ் பண்ணலாம். ஆபிரகாம் பாஸ் பண்ண டெஸ்ட்டை இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனால் பாஸ் பண்ண முடியாது. அதான் தாழ்மையினுடைய உச்சக்கட்டம். அதுக்கு அடுத்த தாழ்மையினுடைய உச்சக்கட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாழ்மையிலோட கிருபை அளிக்கிறார். அப்புறம் உயர்த்தும்படி ஏற்ற காலத்திலே உயர்த்தும். இப்படியே தான் நாங்கள் இருப்போமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எப்போ ஆசீர்வதிக்க போகிறாரு, எப்போ உயர்த்த போகிறாரு? எங்கள் நிலவரை மாறாதா? நாங்கள் சர்ச்சுக்கு உண்மையாக வந்து உண்மையாக ஜெபம் பண்ணி உண்மையாக அழுகிறோம், உண்மையாக தாழ்த்துறோம். நான் குப்பைன்னு உண்மையாக சொல்கிறேன், வாயில் இல்லை உள்ளத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களாண்ணா? சொல்லியிருந்தா சின்சியராக இருந்தால் எப்பயோ வீடு கட்டி 4 வீடு வாடகை விட்டுருப்பீங்க. அதுதான் உண்மை. இன்னும் இந்த உண்மையான தாழ்மை நமக்குள்ளே வரலை. கர்த்தர் தாவீதை உயர்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் உள்ளத்தை உடச்சிக்கிட்டே போனான். நறுகுண்ட ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. கிருபை மேலே கிருபை. தாவீது கரையிலின்னு மாறாத கிருபைன்ட்டார். குத்திட்டே இருக்கிற கிருபை. போதும் சொன்னாலும் குத்திட்டே இருக்கிற கிருபை. ஸோ தாழ்மையை கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் கிருபை ஊற்றிட்டே இருப்பார். அந்த கிருபை வர வர குறைவானது போயிடும், நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும். அப்போ நிறைவானது வரும்போது உள்ளே தங்கணும்னா நம்மக்கிட்ட அந்த தாழ்மை இருந்தால் தான் குளத்தை நிரப்ப முடியும். பள்ளம் பண்ணால் தான் தண்ணி நிரம்பும். மேட்லேயே உட்காந்தா தண்ணி கீழே போயிடும். கர்த்தர் ஊற்றுற ஆனால் கீழே போயிடுது. வருது ஆசீர்வாதம் எங்கேயோ போயிடுது. கொஞ்சம் பெருமை இருந்துச்சுன்னா நீங்களாக பார்த்து, நீங்களாக தட்டி, நீங்களாக உடைச்சிட்டு இயேசுக்கு ஃபஸ்ட்டு, உலகத்துக்கு செகண்டு. ஆமேன். இயேசுக்கு முதலிடம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலிடம், 2வது இடம் தான் உலகத்துக்கு. இந்துக்களுக்கு அப்படி இல்லை. முதலிடம் எங்களுடைய பணம், முதலிடம் உலகம், 2வது ஒரு தோப்புக்காரணும். அதுவும் அசைலையோ போட்டு வந்துடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. அசைகிறார், தொடுகிறார், கழுவுகிறார், ரட்சிக்கிறார், சுகமளிக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், இப்போது நம்மை காண்கிறார், அவர் தாழ்மையில் கிருபை அளிக்கிறார். ஸோ தாழ்மையை கொடுத்து சொல்லிட்டு அடங்கிருங்க. அவருடைய கைக்குள்ளே இருக்கும். இந்த வந்திருக்கீங்க, நீ காலையில் அவருடைய கைக்குள்ளே வந்திருக்கீங்க. சனிக்கிழமை நேரத்து வந்தீங்க, அவருடைய கைக்குள்ளே வரீங்க. அதிகாலை 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறீங்கள, கைக்குள்ளே போகிறீங்க. குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கள, கைக்குள்ளே போயிடுறீங்க. வீட்டில் ட்ரம் அடித்தோ கை தட்டி ஒரு பாட்டை பாடும்போது ஏசப்பா கைக்குள்ளே போய் விழுவுறீங்க. ஆமே. ஒவ்வொரு வீட்டு கூட்டத்துலேயும் ஜெப கூட்டத்துலேயும் குடும்ப ஜெபத்துலேயும்
ஒவ்வொரு சனிக்கிழமை கூட்டத்தில் வரும்போது இயேசுவின் ரத்தம் என்ற கோலத்தில் போய் பொத்து விழுவுறீங்க, கைக்குள்ளே போகிறீங்க. நம்ம ஆரோக்கிய தேவன் கல் இல்லை மண் இல்லை ஜீவனுள்ள தேவன், கைக்குள்ளே போய் விழுகிறோம். ஆமென். தனி ஜெபம் பண்ணுறீங்களே, இயேசுவே 1 மணிக்கு ஜெபம் பண்ணுறீங்களே, அப்போ ஏசப்பா கைக்குள்ளே போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது, ஜெபத்துக்குள்ளே போகும்போது ஏசப்பா கைக்குள்ளே போகிறீங்க. கைக்குள்ளே இருக்க வரைக்கும் பாதுகாப்பு. ஏசப்பா கையை விட்டு வெளியே வந்தால் பாதுகாப்பு கம்மி. கவனிப்பார், நம்ம பின்தொடர்ந்து வருவார். கைக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பை போல பெட்டர் பாதுகாப்பு இல்லை. ஜெட் செக்யூரிட்டியை விட பயங்கரமான செக்யூரிட்டிக்கு ஏசப்பா கைக்குள்ளே இருப்பது. பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள், அவர் விசாரிப்பார். உன் பிரச்சனை அவர் தெரியும், உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். நீ தாழ்மையாக இருந்து கிருபை பெற்றுக்கொண்டே இருப்பாயானா, கைக்குள்ளேயே உட்காந்துட்டே இருப்பாயானா, ஒரு நாள் கர்த்தர் வந்து என்ன செய்வார்? மகனே மகளே, உனக்கு நான் என்ன செய்யணும் விசாரிப்பார். உன் பிரச்சனை என்ன, உன் துக்கம் என்ன, ஏன் கவலையாக இருக்கிறீங்க? எல்லா ஆண்களும் ஓடி போயிட்டாங்க. இயேசு மறித்து அடக்கம் பண்ண ஆம்பளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓட்டை போட்டுட்டு உசுருக்கு பயம் கொண்டுருவானுங்க. நம்ம நினைக்கிறோம் பொம்பளைங்க தான் பயந்தாங்கோழின்ட்டு. பொம்பளைங்க பயந்தாங்கோழி இல்லை. இயேசுடைய கல்லறையிலே போய் நிற்கிறாங்க 2 பொம்பளைங்க. இவங்க இயேசுவோட 3 வருஷம் நடந்த ஊழியக்காரங்க பூட்டிட்டு உட்காந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, யார் தைரியசாலி, யார் போல்டு? ஆம்பளைங்க பொம்பளைங்களா? போட்டி போடல, மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. யார் தைரியசாலி? காலையில் மகதிரான மறையில் மற்ற மறையெல்லாம் போய் நிற்கிறாங்க, அழுத்திட்டு தான் நிற்கிறாங்க. ஏன் அழுகுறாங்க? நாங்கள் அவரை தேடி வந்தோம், அவருடைய பாடி காணோம், யாரும் எடுத்து போயிட்டாங்க. சின்சியராக தேடி வந்தோம். நேற்று ஓய்வு நாள், இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதான் அவரை பார்க்கணும், அவருடைய கலரையை பார்க்கணும், வந்து பார்க்கணும் ஆசையாக ஓடி வந்தோம். பார்த்தா அவர் இல்லை, கல்லை திறந்துருக்குது, பாடி யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கவலையாக நிற்கிறாங்க. ஐயோ, அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். ரொம்ப அழுது. அந்த தூ சொல்கிறான். அவர் இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட ஆறுத அழுது, அவரை பார்க்கணும். அப்புறம் தோட்டக்காரன் மாதிரி ஏசு நிற்கிறார். ஆமேன். ஏசாமி நிற்கிறார். அப்போ திரும்பி பார்க்குறா. இவன் தான் அந்த கார்டனுக்கு தோட்டக்காரன், அந்த கார்டனில் தோட்டக்காரன். பா, நீ தான்ப்பா தோட்டத்துக்கு வாட்ச்மேன். அவர் காணோம், அவர் பார்க்க வந்தோம், அவர் காணோம். அழுதுகிட்டே துக்கத்தோடு நிற்கிறான். இயேசு சுவாமி பாடியை வந்து செத்துப்போன பாடியை வாசனை திருப்பின்னு போட்டு கணம் பண்ணுன்னு வரா. ஆம்பளைங்க இருக்காங்களே, எவனுக்கு தைரியம் சபதியா? அதில் சபையில் இன்றைக்கி பொம்பளைங்க தான் வருவாங்க, ஆம்பளைங்கன்னா கோடைங்க வராதுங்க. அவங்களுக்கு உலகம்தான் பெருசு. ஆனால் பொம்பளைங்களுக்கு அப்படி இல்லை. இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அவங்க வந்து பார்க்க வந்தோடனே தோட்டக்காரன், ஐயோ இதான் தோட்டக்காரன், இங்கே போனாங்க, பாடி யாரா கொண்டு போனது, என்ன வாட்ச்மேன் வேலை பண்ணேன். அப்போ அவங்க சொல்கிறாரு, அவள் சொல்லிட்டா திரும்பி கண்ணை தொடச்சி அழுதுகிட்டே இருக்கிறா. அவளுக்கு அழுகை இருக்குது. தாழ்மையினுக்கு அழுகை வந்துடும். தாழ்மை இல்லாதவங்க மற்றவங்களை அழக வச்சிருவாங்க. தாழ்மை இருக்கிறவங்க ரொம்ப அழுவாங்க. அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த பக்கத்தில் நிற்கிறா. மரியாதை, ஏய் தோட்டக்காரன்னு நினச்சேன், பார்த்தா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அரைக்கால் சட்டை, செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிற்கிறான். ஆனால் மரியாதைன்னு சொன்னால் ஜீசஸுடைய வாய்ஸ். ஷாக்
ஸ்டக் ஆயிட்டான். அப்படி இருதயத்தில் கலக்கம், பயம், கண்ணீர். விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். சபையில் வரும்போது கர்த்தர் நம்மை வந்து விசாரிக்கிறார். அவர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், விசாரிக்கிறார். ஸ்திரீயே, ஏன் நடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? விசாரிக்கிறார். அவர் இயேசு என்பதை சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சான். நீங்களும் ஆண்டவருடைய சமத்தில், நாமும் தேவ சமத்தில் வந்து கண்ணீரோடு, புலம்பி, அழுகையோடு, தாழ்மையோடு ஆண்டவர் கையில் விழுறம்பான்னு வந்து விழுந்தோன்னா, சின்சியராக பாதத்தில் விழுந்தோன்னா, கர்த்தர் நம்மையும் கூட அவருடைய பலத்து கரத்துக்குள்ளே வச்சு நம்ம விசாரிப்பார். அவர் விசாரிக்கிறவர். கண்ணீரோடு வந்தவர்களை விசாரித்திருக்கிறார். வேதாமத்தில் கண்ணீரோடு வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன்னு விசாரித்தார். அவர் விசாரிக்கிறவர். அவர் கிருபையுள்ள தேவன். தாழ்மையுள்ள கிருபை கொடுக்கிறார், கருத்துக்குள்ளே வைக்கிறார், விசாரிக்கிறார். விசாரித்து சொல்கிறாரு, வச்சிருங்க, கவலையை வச்சிருங்க. சபைக்குள்ளே வரும்போது கவலை தூக்கிட்டு வந்துடாதீங்க. கவலையே கத்தாவே சபைக்குள்ளே வரும்போது ஏகவாயிரே பார்த்து கொள்வீர், உங்கள் மேலே வச்சிட்டு தான் உள்ளே வரேன். கவலையை வச்சிட்டு உள்ளே வந்து தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா, உங்கள் கவலைகளை அவர் அறிந்து உங்களை விசாரிப்பார். நீ கவலைப்படாத, அவர் உனக்காக கவலைப்படுவார், அவர் நமக்காக கவலைப்படுவார். ஆமேன். சவுல் தன்னுடைய அப்பாவுடைய கழுதைகள் தொலைஞ்சு போச்சு. கழுதை எனக்கு காண போச்சு, நான் அப்பா சொல்கிறான். சவுல் தோத்திக்கிட்டே போகிறான், கழுதை தேடி 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 கழுதை கிடைக்கல. அப்பா அந்த இடத்துல பெட்சிமேஷ் ஊரார் சொல்கிறாங்க, இங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நல்ல ஞான தரிசனம் வரணும் இருக்குது. அவர் போய் கேட்டால் அவர் குறி சொல்லி ஆண்டவர் மேலே, சாமி அவர் மேலே இறங்கி குறி ஆடுற மாதிரி ஆடி பலி செலுத்தினார்னா அவர் கரெக்டாக உன் கழுது, அப்பா கழுது எங்கே போச்சு சொல்லிடுவாருன்ட்டு அங்கே இந்த ஊரார் சொல்லி கொடுத்தாங்க. அவர் சாமி ஆடுறவர் இல்லை, அவர் சாமுவேல், அவர் உண்மையான தீர்க்கதரிசி. இந்த சவுல் என்ன செய்யறான், சரி கூட வந்தவனை கூட்டிகிட்டு போயிட்டு சரி கேட்பான், சாமியாரே சாமியாரே, இப்போ சாமியாரையும் ஆடு, எங்கள் அப்பா கழுதை தேடி 3-4 நாளாக அலைஞ்சிட்ருக்குறோம், எங்கள் அப்பா கழுதை காணா, கழுதை தேடி போயிட்டுருக்குறேன். அவர் மேலே கர்த்தருடைய ஆவியான பலமான்ட்டார். அவர் சொல்லிட்டாரு, ஏய் நீ ஏன்டா கழுதியை பற்றி கவலைப்படுற? உங்கள் அப்பா ரொம்ப கவலைப்பட்டார், நீ கவலைப்பட்டு கழுதியை தேடிருக்கிற. நீ கவலைப்பட்ட கழுதை, நீ வேதனைப்பட்டு அலைஞ்ச கழுதை உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. எப்படி போச்சு? ஜீப்பில் போச்சா, குரியர் சர்வீஸில் போச்சா, ராபிடோவில் போச்சா? எப்படி போச்சு? ஆவியான கொண்டு போயிட்டார். இப்போ நீ தான் அவருக்கு தேவை. நீ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாரத்தையும் சுமக்கிற கழுதையாக உன்னை ராஜாவாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. இப்போ அதனால கர்த்தர் உன்னை ஏன்ட்ட கழுதையை தேடி போன உன்னை கர்த்தர் ராஜாவாக்க போகிறார். சில பேர் கழுது காண போயிடும், ஆனால் கழுது வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். நீ கர்த்தரை தேடு, கழுது வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். கழுதியை தேடி நீ ஓடாத. கர்த்தர் உன்னை கழுதியை பற்றி கர்த்தர் கவலைப்பட்டுக்குவார். உன்னை ராஜாவுக்கு பார்க்க வேண்டிய வேலை, உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை அவருக்கு உண்டு. அதுக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்க. அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் உனக்காக கவலைப்படுகிறவர், அவர் தாழ்மையினோடு கிருபை அளிக்கிறவர், வலது கருத்துக்குள்ளே வைக்கிறவர், அவர் விசாரிக்கிறவர். கழுதை தானாக போயிடுச்சு. ஜிபிஎஸ்ஸை பார்த்தா, கூகுள் மேப் பார்த்தா, டாக்டர் சுந்தர் பிச்சையை கேட்டுச்சா, எங்கள் அப்பா வீடு, எங்கள் எஜமான வீடு எங்கே இருக்குது கழுதை கேட்டுச்சா? 10 நாளாக அலைகிறானுங்க. மனுஷனுக்கு தான் கழுதை தெரியல, ஆனால் கழுதைக்கு ஆண்டவர் மேப்பு கொடுத்து, இதான்ப்பா நேவிகேஷன், ஒழுங்காக போய் சேர்ந்துரு, உங்கள் எஜமானிட்டுக்கு போய் அனுப்பிச்சிட்டாரா?
உன்கிட்ட காணாத போன எந்த பொருளாக இருந்தாலும் நீ தாழ்த்தி ஆடுது கர்த்தர் சமயத்தில் ஜெபிக்கும் போது காணாமல் போன எந்த ஆசீர்வாதமும் தானாக வீட்டு கர்த்தர் கொண்டு சேர்த்துடுவார். ஆனால் உண்மையில் கர்த்தர் சால்வையை போடணும். உன்னை ஆசீர்வதிப்பதோடைய சித்தம், உன்னை பலப்படுத்துவதோடைய சித்தம். நீ காணாமல் போனதை பற்றி நீ கவலைப்படாத. கர்த்தர் அந்த நசல் கொண்ட காரியங்களை, காணாமல் போன காரியங்களை அவர் தப்பு வைத்து விடுதலை ஆக்கி ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்து மடிக்கி பிறந்த கருத்துக்குள் அணுகியிருப்பாயானால் வந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தானா வந்து கிடைக்கும். அல்லேலூயா. அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார். கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜோமணி குளங்கள், உன் இருதயத்தில் உள்ள குளங்கள் கண்ணீரை குளங்களாய் மாற்று, சோதனையை சாதனையாக மாற்று, தோல்வியை ஜெயமாக மாற்று, கசப்பான அனுபவங்களை திருப்தியாக மாற்று. தேவன் ஒருத்தர் தான் மாறாவை மதுரமாக மாற்ற முடியும். தேவன் ஒருத்தர் தான் தண்ணீர் திராட்சமாக மாற்ற முடியும். மனுஷனால் முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி என்ன வேணும்? புத்தி தெளிவாக இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. 1 செகண்ட் புத்தி கொஞ்சம் மதியம் வந்தாலும் கூட நம்ம உஷாராக்கிக்கணும், நம்மளை உஷாராக்கிக்கணும். 1 செகண்டு வரலாம், 1 செகண்டுக்கு மேலே விடக்கூடாது. பறவை பறந்து போகலாம், சிந்தனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பறவைகள் பறந்து போகலாம். மேலே போகுது, சிந்தனைக்கு டிஸ்டர்பன்ஸு, மைண்டுக்கு பறவை மேலே பறந்து கிராஸ் பண்ணி போகலாம். ஆனால் தலை மேலே கூடு கட்ட விடாத, பறந்து போகலாம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பல பிரச்சனைகள், பல சிந்தனைகள், டிஸ்டர்பன்ஸ் வந்து போக தான் செய்யும். அது தப்பு இல்லை. கூடு கட்ட விட்டுட்டு அது முட்டை பொறிக்க விட்டு அது குஞ்சு பொறிச்ச பிறகு ஆண்டவரை காப்பாற்றுன்னு சொல்லாத. விளங்குச்சா? நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட சிந்தனைகள் வரும்போது இம்மீடியட்டாக தட்டி விடுங்க. தங்க விடாதீங்க. கொஞ்சம் பெருமை வந்துச்சுன்னா தட்டி விட்டுங்க. எரும மாடு மாதிரி ஏறி உட்கார விட்டுறாதீங்க. பெருமை வந்துச்சு தட்டி விட்டுரு. ஆண்டவரே கொஞ்சம் பெருமை வந்துச்சுப்பா மன்னிச்சிருங்க ப்ளீஸ் டேடி அப்படின்னு கெஞ்சுங்க. கொஞ்சம் அசுத்தமான எண்ணம் வந்துச்சு டக்குன்னு தட்டி விட்டுரு, போயிட்டாரு. சோத்திரம் பண்ணு, கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணு, போயிடும். துதினால சோத்திரத்தினால சுத்தமான எண்ணங்கள் உண்டாகும். வேத வாசிப்பு வரும்போது அதனால வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். எந்த பயமோ திகிலோ கெட்ட எண்ணங்களோ சிந்தையில் வந்து ஆட்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஆளுகை செய்யணும்னா ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோ ஈஸியில் 44 வருஷம் இந்த பாதையில் ரட்சிப்பாதை வந்தேன்னா எனக்கு ஒன்றும் போராட்டம் வராமல் இல்லை, சோதனை வராமல் இல்லை, வந்து தான் போச்சு. ஆனால் கூடு கட்ட விடலை. கூடு கட்ட விட்டால் பாவத்தில் விழுந்துருவோம். கூடு கட்ட விடாமல் பறக்கிற பறவையை துரத்திட்டே இருந்தால் மேலே போயிடும், மேலே டச் ஆகாது. என் தலை மேலே ஒரு அபிஷேக தைலம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்குது. கூடு கட்ட விட மாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா நிறைய வருஷம், 200 வருஷம் உயிர் வந்தாலும் காப்பாற்றிக்கலாம். ஆமென். வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளா இருங்க, விழித்திருங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்களுக்கு ஒரு எதிராளி தான் உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன எதிராளி கிடையாது. உங்கள் சொந்தக்காரன் உங்களுக்கு எதிராளி இல்லை. முதல் எதிராளி யாருன்னா பிசாசு தான். பிசாசு தான் ஒருத்தனுக்குள்ளே வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுறது. பிசாசு டேரெக்டாக பண்ணாமல் ஒரு ஆளுக்குள்ளே பூந்துருவான்.
ஒரு வீட்டுக்குள்ளே போந்துடுவான், ஒரு சொந்தக்காரங்களை போந்துடுவான். நேற்று தான் அக்கா நல்லா இருக்கேன்னு கேட்டுச்சு, இன்றைக்கி வளைஞ்சு கட்டிட்டு வருதுன்னா பிசாசு போந்துச்சு. டைரெக்டாக வர முடியாது அவன்கிட்ட. ஒரு ஆள் மூலமாக வரலாம், ஒரு பாம்பு மூலமாக தான் ஏவாளுக்குள்ளே வந்தா, ஒரு மிருகத்து மூலமாக வந்தான், ஒரு மனுஷன் மூலமாக வந்தான், ஒரு எசபேல் மூலமாக வந்தான், ஒரு யோபுடி மனைவி மூலமாக வருவான். டைரெக்டாக வரமாட்டான், யார் மூலமாக வருவான். ஸோ நம்முடைய எதிரி யார்? அது ஏவாள் வந்தாலும் சரி, யோபுடி மனைவி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நமக்கு டைரெக்டாக எதிரி யாருன்னா பிசாசம். அப்போ யாரும் நமக்கு மனுஷர் நமக்கு எதிரி இல்லை, டைரெக்டாக எதிரி யாருன்னா பிசாசம். நம்ம எதிர்த்து யாராவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணல, அவங்க மூலமாக பிசாசு வேலை செய்கிறான், ஆப்ரேட் பண்ணுறான். பிசாசு டிரைவிங் பண்ணுறான், வண்டி பஸ்ஸை ஓட்டுறான். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ யாரையும் பாதிக்க மாட்டோம், பிசாசை மட்டும்தான் கடிந்து கொள்ளுவோம். பேதுரு பார்த்து கத்தரி அப்பாலே போய் சாத்தானி ஏன் சொன்னார்? அவன் சாத்தானா? அவன் சாத்தான் கிடையாது. அவனுக்குள்ளே பிசாசு உள்ள நுழைஞ்சி ஆண்டவரே சிலுவையில் அறையப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா இல்லையா, அது உள்ளே இருக்க சாத்தான் செஞ்ச வேலை. பேதுரு சாத்தான் இல்லை, நிலைமை அதட்டினார். அப்பாலே போய் சாத்தான்னு அதட்டினார், தப்பு இல்லை. ஆண்டவர் அவனை பிசாசு சொன்னார், அவனை சொல்லலை, அவனுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பறந்து போகிற பறவை தலையில் கூடு கட்டுச்சு, அந்த கூட்டை கலைக்கிறார். அப்பாலே போய் சாத்தானே. யூதாசுடைய தலையில் கூட்டை கூட கத்தர் கலைக்க பார்த்தாரு, அவன் கலைக்க விடலை. அவன் ரொம்ப ஸ்டிஃபாக, ரொம்ப பிடிவாதமாக, ரொம்ப வெறித்தனமாக இருந்ததுனால அந்த தலைமையில் கூட்டை கத்தர் கலைக்குது. உங்களுக்கு காட்டி கொடுப்பான்னு சொன்னார்ல, அப்போ கூட்டை கலைக்க பார்த்தாரு. அவன் தான் பிடிவாதத்தில் நிற்கிறான். நான் இப்படி தான் இருப்பேன், என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படி தான் காட்டி கொடுப்பேன்ட்டு ராபோஜனை பந்தி வாங்கிட்டு இயேசுக்கு மொத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாங்கன்னா, பிடிவாதத்தில் தன்னை மாற்றிக்கிற தாழ்மை இருந்தால் யூதாசை கத்தர் மன்னிச்சிருப்பாரே, 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 மன்னிச்சிருப்பாரே. நம்ம எல்லாம் யூதாஸ் பண்ண தப்ப கண்டிப்போம், ஆனால் யூதாஸ்குள்ள நுழைஞ்சது யார்? அப்போ நமக்கு வர எந்த பிரச்சனையும் ஸ்ட்ரெயிட்டை யாரை டச் பண்ணணும்னா பிசாசு தான் அட்டாக் பண்ணுமே தவிர வேறு யார் மேலே கோபம் வஞ்சனை கசப்பு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வர எந்த சோதனைனாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இச்சையாக இருந்தாலும் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் எல்லாமே யார்கிட்ட டேரக்டாக வருதுன்னா த்ரூ சாத்தான். சாத்தான் மூலமாக தான் வருது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, துளிந்த புத்தியாக இருங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், ஏவாள் இப்படி பண்ணிட்டான், ஏவாளை மேலே போடாத. நீ தெரிந்த புத்தியாக இருந்து ஏவாளை கொடுத்த கனியை சாப்பிடாமல் இருந்தா சாத்தான் உனக்குள்ளே வந்திருக்க மாட்டான். அப்போ பிசாசுக்கு எடுத்து நிற்கணும்னா தெளிந்த புத்தியாக இருங்க. அப்புறம் விழித்திருங்க. வகை தேடுறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்திருங்கள். அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வந்து வருகிற நடந்திருக்கிறே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை சகல கிருபை பொருந்தின தேவன். ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். சகல கிருபை பொருந்தின தேவன், அது என்ன சகல கிருபை? முதலாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும்போது பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போனவர். அவர் உடம்பு டெட் பாடி மாதிரி பூமியில் இருந்துச்சு. அவருடைய ஆன்மாவை, அவருடைய ஆவியையும் ஆன்மாவையும் ஆண்டவர் 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போயிட்டார். எத்தனை வருஷம் கழிச்சு எழுதுறாருன்னா 14 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப உபத்திரவம் பாடல் வழியாக போகும்போது ஒரு குறிப்பிட்ட தீவில் ஆண்டவனை பெட்டில் போட்டு
அவனுடைய ஆவியை மேலே கொண்டு போயிட்டு பரலோகத்தை பாடுறா, பரலோகத்தில் பேசப்படுகிற பாஷையை பாரு, தூதில் பாரு, சிங்காசனத்தை பாருல காட்டிட்டார். 14 வருஷத்துக்கு போயிட்டு வந்தவன் கீழே வந்தவொடனே நான் பரலோகத்தை பார்த்துட்டு யார்கிட்டையும் சொல்லலை. சொன்னா நம்ம ஒரு ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பாஸ்டர் நீங்கள் பரலோகம் போயிருக்கீங்கன்னா நான் வந்து பரலோகமே போயிட்டு வந்தேன் சொல்லிருக்க மாட்டோம். அதனால தான் நம்மளால கொண்டு போக மாட்டேன். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தான், 14 வருஷம் கழிச்சு எழுதுறான். 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தனை தெரியும். ஒருத்தனா தன்னை பற்றி தான் எழுதுறான். ஒருத்தனை தெரியும். அவன் ஆவியில் இருந்தானா மாம்சத்தான் தெரியாது. அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே ரகசியங்கள்லாம் கேட்கவே காதில் அவ்வளோ ஆச்சரியமாச்சு. புத்தி கெட்டதாக காரியம் இருந்துச்சு. எழுதிட்டே வரான். எழுதிட்டே வரும்போது தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததுனால தனக்கு என்ன வந்துடும், ஒரு பெருமை. அமெரிக்கா போயிட்டு வந்தாலே பெருமை வந்துடுதில்ல. இங்கே இருக்கிறவங்க நம்ம யார் 10 பேர் லண்டன் இங்கிலாந்து போயிட்டு வந்தேன், நான் லண்டன்ன்றா, பிறந்தது இந்தியா தான். எங்கள் அத்தை பிள்ளைங்க, அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் லண்டன், அத்தை லண்டனில் இருக்காங்க. அப்போல்லாம் சின்ன வயசில் வீடு மாற்றுறதுக்கு நீ வாடா, கொஞ்சம் வீடு மாற்றி விட்றா, ஃபேனை மாட்டி விட்றா, அப்படி எங்கள் அத்தை மாமாலாம் அவ்வளோ கெஞ்சுவாங்க. இப்போ இங்கே இந்த ஊர் கிடையாது, அவங்க லண்டன். எதுக்காக சொல்லணும்னா, மனுஷனுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அப்படி கற்று அப்படி லிஃப்ட் பண்ணி ரைட்டில் வச்சு லண்டனில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா, நாங்கள்லாம் லண்டன்ப்பா, ஆமோஸ் நீ இந்தியாப்பா. உங்கள் குடும்பத்தில் எப்படி தெரியல, என் குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். பெருமை எப்படி ஏறுது பாருங்க. அங்கே போனாலும் இதே ப்ளூ வானம் தான், இதே ப்ரௌன் மண்ணு தான். ஆப்பிரிக்காவில் போனாலும் அதுதான். ஆளு கருப்பாக இருப்பான், அவன் வெள்ளையாக இருப்பான், அவ்வளோ வித்தியாசம். ஆனால் மண் ஒன்று தான், வானம் ஒன்று தான். ஆந்திராவுக்கு போனாலும் மண் ஒன்று தான், வானம் ஒன்று தான். தமிழ்நாடு வந்தாலும் ஒரிசா போனாலும் கேரளா போனாலும் ஒன்று தான். ஆமாம் இல்லையா? முழு உலகத்துக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்காரு. இப்போது அத்தனை வருஷம் விசுவாசிக்கலாம், 60 வருஷம் விசுவாசிக்கலாம். ஆனால் நாங்கள் லண்டன் அப்படி இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, சென்னைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தாங்க முடியல. ஏம்மா நீ எந்த ஊருமா பாருங்க, எந்த ஊருமா ஸ்கூல் படித்த நீ, எந்த ஊருமா ரிட்டையர் எங்கம்மா? எனக்கு இந்த கவர்மெண்ட்டில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் ரிட்டையர் ஆனேன். ஆமாம், அது அப்போ 60 வயசு 62 வயசு இருக்கும். பிள்ளைகள் கல்யாணம் போன பிறகு இப்போ லண்டன். அது எப்படி தெரியும் லண்டனு? 4 பேர் இருக்கும் போது இப்படி விசிட்டே இருப்பாங்க. என்ன தெரியுமா? சீச்சி இந்தியா பிடிக்கல, நான் லண்டன் விசிட்டே இருப்பேன். சொல்லாமல் செயலில் காட்டுவாங்க. ஆமாம், தமிழ் தெரியும், தமிழ் மீடியம் படித்து தான் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க. வேணுங்கன்னே நம்ம பார்த்த உடனே எனக்குன்னு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி இங்கிலீஷை பேசிப்பாங்க. நான் தமிழ் தான் பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் எல்லாம் இருக்காங்க. அவங்க மட்டும் சொல்ல, உலகத்தில் நீங்கள் யாராவது வெளிநாட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மேலேருந்து கீழே இப்படி வித்தியாசமாக தரக்குறைவாக பார்ப்பாங்க. நானும் மலேசியா போயிட்டு இருந்தேன் கூட யாரும் அப்படி நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார், நம்மையே மாறணும். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரை போயிட்டா, ஒரு பதவி உயர்வு கிடைச்சா, ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சா, நமக்கு தாழ்மை எப்போதுமே இருக்கணும்.
அந்த அந்த ஸ்டேட்டஸ் மாறக்கூடாது, ரேஞ்ச் மாறக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும்போது அதே தாழ்மை, அதே பொறுமை, அதே அன்பு, அதே ஜெபம், அதே ஆராதனை, அதே மாதிரி இருக்கணும். அது எந்த ஊருக்கு போனாலும், இங்கிலாண்டில் போனாலும் அப்படி தான், ஜெர்மனி போனாலும் அப்படி தான், சுவிட்சர்லாந்து போனாலும் அப்படி தான், அமெரிக்கா போனாலும் அப்படி தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. தெளிந்த புத்தி. என்ன புத்தி? நான் லண்டன் போனாலும் அமெரிக்கா போனாலும் ஏசப்பாவுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையுள்ள பிள்ளையாக இருப்பேன் என்பது தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இல்லைன்னா பெருமை வந்துடும். பெருமை வந்துச்சுன்னா பிசாசு நிற்பான், எவனை விடுங்களாமோ. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படி ஒரு பாடுகள் நிறைவேறி வருகிறது. அப்போ இங்கே போதுமான கிருபை பவுலுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, 12ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு முள் வந்துச்சு. என்ன முள்? வெளிப்பாடு அதிகமாகிடுச்சு. 13 நிருபங்களை எழுதி சபையை குறித்த வெளிப்பாடு, வரங்களை குறித்த வெளிப்பாடு, கிருபையை குறித்த வெளிப்பாடு, ஊழியத்தை பற்றி வெளிப்பாடு, நிறைய வெளிப்பாடு கிடைச்சதுனால, பேதுருவை காட்டில் பவுலுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சதுனால, பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததுனால அறிஞ்சவங்களோ என்ன வந்துடும், பெருமை வந்துருமோ என்று பயந்து பவுல் கெட்டு போயிடக்கூடாது, பவுல் நாசமாக போயிடக்கூடாது, பவுலுக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்ட்டு தேவனே ஒரு சாத்தானுக்கு சின்ன ஒரு பெர்மிஷன் கொடுக்குறார். அது என்ன பெர்மிஷன்? கண்ணில் சீல் வடியுது. அது எங்கே? அது ஏதாவது ஒரு பாஸ்டர் போய் கேட்டு கரெக்டான பதில் கொடுக்குறான்னு கேட்டு சொல்லுங்கள். அந்த பாஸ்டருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறேன். என் பிரசங்கத்தை கேட்டதுனால கரெக்டாக சொல்கிறீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்கு பிரசங்கம் உள்ளே போயிருக்குது. கண்ணில் சீல் படிச்சது. அது கலாத்தியரில் வாசிக்கிறோம். உங்கள் கண்களை முடியுமானால் பிடுங்கி கொடுக்க பண்ணதாக இருந்தீர்களே. ஏன் கொடுக்க ஆசைப்பட்டாங்க கலாத்திய சபை? முதல் தடவை பிரசங்கம் பண்ணும்போது கண்ணில் சீல் ஒடிஞ்சது, நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் கர்த்தர் இந்த முள்ளை வச்சார்? அவர் ஜெபம் பண்ணக்குள்ள சுகமாகுது, சப்பானி சுகமாகறாங்க, செத்தவங்க எழுந்திருக்கிறாங்க. ஆனால் அவர் கல்லுக்கு சீல் போகலை, அந்த நாற்றம் அடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா தாழ்மை இருக்கணும். நான் பரலோகத்துக்கு இப்போ ஏறி போயிட்டு வந்தேன். சமீபத்தில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க டிவியில், டெய்லி பரலோகம் போயிட்டு வந்துடுறேன். இந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. டெய்லி நரகத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னா பரலோகத்துக்கு போய் வைத்தாங்க. அப்போ அவங்க முடிவு என்னவாக இருக்கும்? டேய், செத்த பிறகு பரலோகம் வராத, இதான் டெய்லி பார்த்துட்டல, பரலோகம் போர் அடிச்சிடும், பேசாமல் நரகம் போய்டுன்னு. டெய்லி பரலோகம் போகிறாங்க. எப்படி போகிறாங்களோ தெரியாது. ஆனால் பவுல் 14 வருஷத்துக்கு முன்னாடி 1 டைம் போனார். அவர் போன பாடுகள் பயங்கர பாடுகள், சித்திரவதை, வேதனை, பசி, பட்டினி, துன்பம், நிர்வாணம், காசு போசம், கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஜீவனா மரணமா. அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் பரலோகத்தை காட்டி, நீ படுகிற பாடுகளை பற்றி துக்கப்படுத்தப்படாதப்பா, நீ எவ்வளோ பாடுபடுகிறியோ அவ்வளோ மகிமை வச்சிருக்கேன்ட்டு காட்டுறாரு. உனக்கு ஒரு மகிமையான இடத்தை வச்சிருக்கின்றத பவுல் காட்டிட்டார். தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து, என் பிளேஸ் ரிசர்வேஷனாக ஆயிடுச்சு, நான் அதை பார்த்துட்டேன். அதை நான் என்று சொல்லாமல் ஒரு ஆள் எனக்கு தெரியும், அந்த ஆளை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். அது ஆவியில் பண்ணானோ மாம்சத்தில் பண்ணானோ தெரியல என்று தன்னை காட்டாமல் தன்னை மறைச்சி பெருமை வந்துடாதபடிக்கு, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு காட்டிக்காதபடிக்கு ஒருத்தன் போனான் தன்னை பற்றி சொல்கிறார். இன்றைக்கி டெய்லி போயிட்டு வந்தேன்றாங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு தடவை போயிட்டு வந்தவனுக்கே பெருமை வந்துடும். ஒரு தடவை பரலோகத்துக்கு போயிட்டு தான் பெருமை வந்துடும் பயந்து
அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முள் வச்சார். அந்த முள்ளுன்னா கண்ணில் சீல் பண்ணி அவன் 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு. 3 தடவை ஜெபம் பண்ணின்றார். 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 8, 9, 10 வாசிக்கும்போது 3 விஷயம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த முள் நீங்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்ட்டு ஜெபம் பண்ணான். 3 தடவை ஜெபம் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஏசப்பா காப்பாற்று காலையில், மதியானம் ஏசப்பா என்னை காப்பாற்று மதியானம், சாயங்காலம் ஏசப்பா காப்பாற்று, அப்படி ஜெபம் இல்லை. 21 நாள் உபவாசம் ஒரு தடவை, இன்னும் ஒரு 5-6 மாதம் கழிச்சு இன்னொரு 21 நாள் உபவாசம் 2வது தடவை, இன்னொரு 6 மாதம் கழிச்சு 3வது தடவை 21 நாள், மொத்தம் 63 நாள் உபவாசம் எடுத்து 3 வித்தியாசமான காலங்களை ஜெபம் பண்ணுறார். அதான் 3 தடவை. நீங்கள் நினைக்கிற மாதிரி காலையில் ஒரு தடவை ஜெபம் பண்ண பாஸ்டர், மதியானம் ஒரு தடவை ஜெபம் பண்ண பாஸ்டர், சாயந்தரம் விட்டு ஜெபத்தை விட்டேன், பிரச்சனை போல பாஸ்டர். அப்படி இல்லை. முதல் 21 நாள் உபவாசம் போடு, அடுத்து 21 நாள் உபவாசம் போடு, அடுத்து 21 நாள் உபவாசம் போடு. அசையாத மதிலும் அசைஞ்சு தான் ஆகணும். ஆனால் இவன் விஷயத்தில் அசையலை. இவன் விஷயத்துலையும் அசையலைன்னா ஆண்டவர் என்ன ஆன்சர் கொடுத்தாருன்னா, டேய் முள்ளை பற்றி ஏன்டா கவலைப்படுற, அந்த கண்ணில் உழுகிற சீலை பற்றி கவலைப்படாதடா, நீ பெருமை பிடிச்சி நரகத்துக்கு போகிறத விட உனக்கு தாழ்மையாக இருக்கிறதுக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள் இருந்தால் பயப்படாத, உன் ஜீவனை பார்க்கிலும் பெரியது தான் கிருபை. உன் ஜீவனோட கிருபை பெரியது. உன் ஆத்துமாவை காப்பது கிருபை, உன் ஆவியை காத்துக்கொள்வது கிருபை, உன்னை பரலோகம் சேர்ப்பது கிருபை, நீ தாழ்மையாக இருப்பதற்கு வேண்டிய கிருபை. அந்த பேக்கேஜில் போனஸை செட் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். சில பிரச்சனை என்னதான் அழுதாலும் போகாது, அது இருக்கும், கவலைப்படாதீங்க. அங்கே தான் கிருபை விழுகிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாள் வயிற்றுக்குள்ளே, கன்னி மரியாள் வயிற்றுக்குள்ளே குழந்தை வந்தோடனே யாரையெல்லாம் என்னென்னலாம் பேசி தொலைச்சி காரி துப்பி காலில் ஒதிச்சு சீ மூஞ்சி கூட திரும்பி பார்க்க போயிருப்பாங்கள்ல. நிந்தை சுமந்தாள், அவமானத்தை சுமந்தாள், வேதனையை சுமந்தாள். ஆனால் உள்ள கிருபை இருக்குது. அதை யார் கண்டுபிடிச்சா? எலிசபெத்துக்கிட்ட போகும்போது சொல்ல, கிருபை பெற்றவளே வாழ்க, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்து வருவது எப்படி, கிருபை பெற்றவளே வாழ்க. உடனே இந்த எலிசபெத் வைத்து கொண்டிருக்கிற யோவான் அடிச்சுட்டா அந்நிய பாஷை பேசி ஜம்பு பா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய தாயார் என்று யாருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. யோசேப்பு கூட இது பரிசுத்த முடிவுன்னு கற்று சொல்லிட்டு விளையிட்டார். டைவ்ஸ் பண்ணாத, இது பரிசுத்த முடிவுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எலிசபெத்து உள்ளே யோவான் ஸ்நானகன் இருக்கிறான். அவள் சொல்கிறா, 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கா. அவள் சொல்கிறா, ஆண்டவருடைய தாயார் நீ என்னிடத்தில் வர்றது எப்படி, கிருபை பெற்றவளை வாழ்ன்னு சொன்ன. வாழ்த்துக்கள், கிருபை பெற்றவளேன்னு சொன்ன வாழ்த்துக்கள் சொன்னோடனே இவன் வயிற்று குழந்தை நசிச்சு. 6 மாத குழந்தை துள்ளி குதிச்சிச்சு. சில 20 வயசு குழந்தைங்க துள்ளி குதிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? 10 வயசு குழந்தை துள்ளி குதிக்க மாட்டேங்குது, 5 வயசு குழந்தை துள்ளி குதிக்க மாட்டேங்குது. அது 6 மாத குழந்தை குதிக்குது. ஆமேன். அப்போ நம்ம என்னவோ மாறணும், இப்போது குழந்தைய மாறணும். யார் வைத்துக்கொள்ள போனோம்? ஏசப்ப மரியாதை வைத்துக்கொள்ள போனார். அதுக்கு நீங்கள் வேளாங்கண்ணி போயிடாதீங்க. ஏசப்ப வைத்துக்கொள்ள போனோம். அப்போ பிதா என்ன பண்ணார்? குமாரனை பார்த்து, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை தேவன்கிட்ட போகும்போது பிதா நம்மளை பார்த்து வாழ்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏசப்ப வயிற்றுக்குள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஐயோ வரலையே வார்த்தை, பல் கொட்டிடும் டக்குன்னு. ஏற்கனவே சொத்த பள்ளி நாள் இருக்குது, போயிடுச்சுன்னு நான் வருது.
பல்லு டாக்டர் பிடுங்க மாட்டான். ஆனால் குதிச்சுன்னு சொன்னால் பல்லு போயிடும். என்ன செய்வோம் நம்ம? எப்போ குதிக்க போகிறோம்? எக்கால சத்தம் வரும்போது கிறிஸ்துவுக்கு மரித்தோர் பின்பு உயிரோடு நாமும் துள்ளி குதிக்கிறோம். அதுக்கு தான் டெய்லி கோயிலில் வந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக குதிக்கிறோம். இது கொஞ்சம் குதி, இது கொஞ்சம் ஜம்ப்பு. ஏண்டா உங்க சர்ச்சில் குதிக்கிறாங்க, ஏண்டா இப்படி சத்தம் போடுறாங்க? இது கொஞ்சம் சத்தங்க, இது கொஞ்சம் குதிங்க. எக்கால சத்தம் வரட்டும், பெரிய ஜம்ப் 3ஆம் வானத்துக்கு. அல்லேலூயா. ஏன் பெந்தேகோஸ்தேக்காரங்க சத்தம் போடுறீங்க? ஏன் குதிக்கிறீங்க? ஏன் அந்நிய பாஷை பேசுறீங்க? சத்தம் போட்டது தான் வல்லமையா? சத்தத்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. ஆமேன். சத்தத்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. கிருபையின் ஆவியை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். கிருபைக்குள்ள வளரும்படி ஊற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவருக்குள்ளே துள்ளி குதிக்க வேண்டும். ஆமேன். நமக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும். அது தவிப்பு உண்டாகணும். போராடி பிரயாசப்படுகிறோம். சத்துருவை ஜெயிக்க வேண்டும், பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மரணமும் கூறுங்க, பாதாளமும் ஜெயமேங்கன்னு சொல்லி ஆத்மா வெளியே போகும்போது ஜெயம் எடுத்தவர்களாக சிங்காசனம் உட்கார வேண்டும். அதுக்கு தான் கிருபை ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ ஏன்டா சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாமல் ஜெபம் பண்ணலாமே. சிஎஸ்சியில் சைலண்டாக ஜெபம் பண்ணுவாங்களே, எதுக்குள்ள நீ பாசை கத்துறீங்க? சத்தத்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. வீட்டு பக்கத்தில் கார் இருக்குது, காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறான். காருக்கு வெளியே நிற்கிறீங்க, காருக்கு உள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஸ்டார்ட் பண்ணுறான், கிர்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஏய், அறிவு இருக்குதா உனக்கு? ஸ்டார்ட் பண்ணுறல்ல, சத்தம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லணும்ல. சொன்ன என்ன சொல்லுவான்? ஏன்டா சத்தம் வருது? ஏன்டா கிருன்னு சத்தம் வருது? ஸ்டார்ட் பண்ணிட்டு சரிண்டா போக வேண்டியது தானே? எதுக்கு சத்தம் வருது? ஏய், சத்தம் வந்தால் அசையும். சத்தம் வருதுன்னா அதுக்கு பவர் இருக்குதுன்னு அர்த்தம். இக்னிஷன் வேலை செய்யுது, ஸ்பார்க் பிளக்கில் வேலை செய்யுது. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணால் ஏய் சத்தம் இல்லாமல் போ, அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணாத, பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்துடுவான். ஏய், சத்தம் இருந்தால் ஸ்கூட்டருக்கு போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பேட்ரி போச்சுன்னு அர்த்தம்டா. பவர் வரலடா, செல்ஃப் எடுக்கலடா, கிக் அடிச்சு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ காயில வழிக்கு போயிடு. சத்தத்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. கரத்தை அடிக்கிறான், பண்ணிதான் அடிக்கிறான். அப்போ ஏன் சத்தம் போடுறான்? சத்தத்துக்கும் பவருக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆமீன். கொரோனா காலம் முடியும் போது எல்லாம் வீட்டு வாசல் வந்து கையை தட்டுக்குன்னு சொன்னாங்களே, சத்தத்துக்கும் குணமாக்குற வல்லமைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமீன். ஹாப்பி பர்த்டே சத்தமாக படக்கூடாது, சத்தம் இல்லாமல் ஊதணும். சத்தம் இல்லாமல் ஹாப்பி பர்த்டே கொண்டாடினா எப்படி இருக்கும்? சாவு வீடு மாதிரி ஆகிடும். அப்போ கை தட்டணும், ஜோராக கை தட்டணும். சபையில் தட்டுறோமோ இல்லையோ, பர்த்டேக்கு போட்டு அடிக்கிற அடியில் அந்த பாப்பாவை கீழே விழுந்தணும். அடியாத அடி, பலூனில் வெடிச்சு செதறி. அப்போ இயேசு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க, வெடி சும்மா. அப்போ சபைக்குள்ள நம்முடைய இறுதியும் நன்றினால் நிரம்பி பொங்கி வழியணும், குதிக்கணும், ஆரவாரம், சந்தோஷம், ஆர்ப்பாட்டம், பயங்கர வல்லமை இறங்கும் பொழுது நம்முடைய வீடுகளுக்கு கூட இருக்கிற பொல்லாத ஆவிகள் அடித்து பிடிச்சி வெளியே ஓட ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நிற்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நிற்கிறோம். எனக்கு பயங்கர வலி இருக்குது, ஆனால் பிரசங்கம் பண்ணுறேன். சாதாரண வலி இல்லை, மரண வலி. நைட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நில்லுங்க, எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி எல்லாம் பைக்கெல்லாம் போன பிறகு சும்மா பண்ணு கொஞ்சம் ஒரு சத்தம் வரும். இபியில் போய் ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நைட்டு 12:30 மணிக்கு நிசப்தமாக எனக்கு நின்று ஒய்யே சத்தம் வரும். யோ, அது அப்படி தானே சத்தம் வரும். அந்த சத்தத்தை ஆஃப் பண்ணிட்டா மொத்தம் ஊரே ஆஃப் ஆகிடும்.
மொத்தம் ஊரே ஆஃப் ஆகிடும். வாட்டர் மோட்ரு போடான்னு சத்தம் வந்தால் தான் தண்ணி வரும், தண்ணி இறுகம் போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் சபையில் வந்தால் சோத்திர சத்தம் வரணும், துதி சத்தம் வரணும், பாட்டு சத்தம் வரணும், கைத்தட்ட சத்தம் வரணும், அந்நிய பாஷை சத்தம் வரணும். எல்லா சத்தம் வந்தால் தான் ஏதோ மோட்ரு ஓடுது, வாட்டர் வருது, ஜீவ தண்ணீர் வருது. எந்தெந்த பெந்தைய கோஷ்டக்காரங்க பெந்தைய கோஷ்டக்காரங்க தான் சத்தம் போட்டு ஆண்டவர் வரும்போது எப்படி வருவார்? சைலண்ட்டாக வரமாட்டார். ஆரவார சத்தம், ஏக்கால சத்தம், பிரதான தூதன் சத்தத்தில் வருவார். முதலாவது உயிர்ப்பு மரித்தோர் எழும்புவாங்க. அப்போ கிருபை ஏற கொடுக்குறதுனா பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். ஒருவேளை நீ பலவீனமாக வந்திருப்பேனால் என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனம் போக மாட்டேன், கவலைப்படாத, என் கிருபை தரேன். பலவீனத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத. உன் மூட்டு வலி இருக்குதா, சோர்ந்து போயிடாது. உனக்கு தலைவலி அடிக்கடி வருதா, சோர்ந்து போயிடாது. உனக்கு அடிக்கடி நெஞ்சில் கஷ்டம் வருதா, சோர்ந்து போயிடாது. அது ஒரு முள்ளாக இருக்கலாம். ஒரு தாழ்மை உனக்கு கற்றுக்கொள், ஒரு தாழ்த்தி கொண்டே இரு. ஒரு காலம் வரும்போது அந்த முள்ளை கத்தர் எடுத்து போட்டுருவார். அதற்கு கிருபை உன்னை தாங்கும், கிருபை உன்னை பலப்படுத்தும், கிருபை உனக்கு போதுமானது. என் கிருபை உனக்கு போதும். இந்த கிருபைக்கு என்ன தெரியுமா பேர்? பலவீனத்தில் உனக்கு போதுமான கிருபை, தாங்குகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய அப்போஸ்தலனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். காலத்தி 4:14 வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. உபாகமம் 33:25 வாசிங்க. முடிக்கிறேன். அடுத்த வாரம் வேறு சில கரங்களை பேசுகிறேன். உபாகமம் 33:25. இன்னொருத்தர் 1 Corinthians 15:10. இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியும் கீழே இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதான். எத்தனை வருஷம் வாழ்றியோ இரும்பும் வெண்கலமும் உன் பாதங்களுக்கு கீழே இருக்கும். வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை யார் உறுதியாக பிடிச்சிக்கிறாங்களோ, தாழ்மையோடு கண்ணீரோடு பிடிச்சிக்கிறாங்களோ, அவன் காலுக்கு இல்லை என்ன வந்துடும்னா, இரும்பும் வெண்கலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ கர்த்தர் அவர்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார், செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தடுமாறி விடமாட்டோம். காலு கீழே இரும்பும் வெண்கலம் வந்துடும். அடி சுவடுகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். கிருபை பற்றி கொள்ளுகிறவன் சரிந்து விடுவதில்லை, கிருபை பற்றி கொள்ளுகிறவன் சாய்ந்து விடுவதில்லை, கிருபை பற்றி கொள்ளுகிறவன் பலன் அடைவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் காலுக்கு என்ன இருக்கும்? இரும்பும். வாசிங்களேன், நீங்கள் தான் வாசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வலிக்குதில் வாசிங்க. இரும்பும் வெண்கலமும் உபாகமம். பைபிள் மூடி வச்சாச்சு. ஆண்டவர் என்னேசர் எப்போ வந்தார் தெரியல, கதவை தட்டினார், கதவை பூட்டிட்டேன், கதவை எப்படி திறக்கிறது? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இரும்பும் வெண்கலமும் உன் பாதத்து கீழே இருக்கும். இரும்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக உள்ளது, வெண்கலம் அக்கினியை கூட தாங்கக்கூடியது. இயேசுடைய பாதங்கள் உலக்கிழத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்த 1 வாசிக்கிறோம். இரும்பு என்பது உறுதி, உறுதித்தன்மை, நீ அசைக்கப்படுவதில்லை. வெண்கலம் என்று சொல்வது நீ தீயினாலும் அக்கினினாலும் அக்கினிக்குள்ளே போனாலும் எரிந்து போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எரிந்து போவதில்லை. கிருபை என்ன செய்யும்? நீ அசையாமல் பாதுகாக்கும். கிருபை என்ன செய்யும்? எரிந்து போகாமல் பாதுகாக்கும். அப்புறம் எத்தனை வயசு? 80 வயசு வாழ்றியா? 90 வயசு வாழ்றியா? அந்த எத்தனை வருஷம் வாழ்றியோ உன் பலன் குன்றி போகாது. 90 வயசில் நீ ஆட்டம் கொடுக்க மாட்ட, 95 வயசில் ஆட்டம் கொடுக்க மாட்ட. கை கால் கழுத்து நரம்பு, இந்த ஸ்கிசோஃப்ரெனியா, அந்த சார்கோபீனியா இப்படி இப்படி ஆடாது. பக்கவாதம், அந்த வாதம், இந்த வாதம் எதுவும் ஆடாது. காலுக்கு கத்த கிருபை எப்படி போடுறதுனா
இரும்பா போடுறாரு, வெங்கலமாக போடுறாரு. நெருப்பில் நடந்தாலும் நீ வேக மாட்ட, அக்னி உள்ள நடந்தாலும் நீ வேக மாட்ட. இரும்பு கால், இரும்பிலே வெங்கலத்தினுடைய கால். அங்கே கர்த்தர் உன்னை பாதுகாக்க வெங்கலத்தின் வழியாக. இரும்பு எந்த காட்டு பாதை, முள் எல்லாத்தையும் வெங்கலம் மிதிச்சிடும். எந்த முள், காடு, பள்ளம், மேடு, நம்முடைய கால் ரெண்டுமே இரும்பு வெங்கலம் ஆச்சுன்னா மலை மேலே ஒத்தடி பாதையில் கல், பாறை மேலே டமால ஓட மாட்டோம். இப்போ ஊருக்கு கிளம்புனா டக்குன்னு போயிடும்ல. சாதாரண ரப்பர் சேர்ப்புக்கே அந்த ஓட்டம்னா இரும்பு காலாக கத்தர் மாற்றிட்டான். ஓட்டம் எப்படி இருக்கும்? கத்தர் நம்ம இரும்பு காலாக, வெங்கல காலாக மாற்ற போகிறார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. இன்னொரு ஒரு வசனத்தை முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போதுமான கிருபை. வாசிங்க. நான் இருக்கிறது என் பலன்னா அது சீக்கிரத்தில் போயிட்டுருக்கோம். என் பலத்தினால் நிற்கல. நான் இருக்கிறது தேவ கிருபை. அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணலை, அந்த கிருபையை நஷ்டப்படுத்தலை. அந்த கிருபை தான் இதுவரைக்கும் என்னை காத்தது, நடத்துகிறது, நடத்தும், நடத்தி வந்தது, நடத்துகிறது, இனிமேல் நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? கர்த்தர் போதுமான கிருபை. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும். சகல கிருபை பொருந்திய தேவன் போதுமான கிருபை நம்ம கொடுக்கிற எல்லா கண்களை மூடி ஒரு நல்ல கிருபை கர்த்தர் நம்ம மேல் ஊற்றுகிறார். உன் கால்களின் கீழே, பாதத்து கீழே இரும்பும் வெங்கலமும் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கணும். இரும்பு என்று சொல்வது ஸ்ட்ராங், உறுதித்தன்மை. வெங்கலம் என்று சொல்வது நெருப்பில், அது நெருப்பு கூட அதை எரிக்க உருக்க முடியாது. வெங்கலம் எவ்வளோ ஹீட் வேணால் தாங்கும். இரும்பும் வெங்கலம். தேவன் நம்முடைய சரீர பிரகாரம் பலத்தை இரும்பு போல பலப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை வெங்கலமாகிய கிருபையை கொடுத்து பலப்படுத்துகிறார். சரீரத்துக்குரிய பலன் தான் இரும்பு, வெங்கலத்துக்குரிய பலன் தான் அபிஷேகம். ஒரு பக்கம் சரீரத்துக்குரிய சுகம், ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் கிருபை, வெங்கலம் கிருபையை காட்டுது. தேவன் சரீரத்தையும் பலப்படுத்துகிறார், ஆத்மாவை பலப்படுத்துகிறார். கிருபை உனக்கு போதும். சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறார், இரும்பை போல மாற்றுகிறார். ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறார், வெங்கலத்தை போல மாற்றுகிறார். அக்கினி சோதனை பார்த்து பயப்படக்கூடாது. போதுமான கிருபை அந்த பவுலுக்கு கொடுத்தது போத உனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். சகல கிருபை பொருந்திய தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் கிருபை
சொந்தம். மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். பூரணமாய் விளங்கும் என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, இடங்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, இடங்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பலவீனத்தில் என் பலமோ பலவீனத்தில் என் பலமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலமோ. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்கப்பா. பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 ஜீசஸ். கிருபை பெற்றவளே வாழ்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பொங்கி வழியணும். இயேசுவின் அன்பு பொங்கி வழியணும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நடத்தி நீர் ஆசீர்வதித்தீர். நாங்கள் எப்படி உம்மை நெருங்கி கிட்டி சேரணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி தாழ்த்தணும், எப்படி உம்முடைய பிரியத்தை அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய விசாரிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் எங்களை தாழ்த்தணும், எப்படி குளங்களை நிரப்பணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பணும். பல வகையில் கர்த்தர் இன்னைக்கு எங்களை டச் பண்ணிகிட்டே வந்தீங்க. நீ தொட்டதுக்காக நன்றி, பேசினதுக்காக நன்றி. எங்களுடைய ஆத்மா பலப்படட்டும், ஆவி ஆத்மா சரீரம் பலப்படட்டும். ஜெபம் என்பது ஒரு இனிப்பான மதுரமான காரியமாய் எங்கள் மனசில் வரட்டாண்டு. இயேசு இனிப்பானவர், மதுரமானவர், திராட்சை ரசமாய் மாற்றுகிறவர். ருசியிலா தண்ணி போல் நாங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சமூகம் எங்களை திராட்சை ரசமாக ருசியாய் கிருபை ஊற்றும்போது, வார்த்தை அனுப்பும்போது எங்களை திராட்சை ரசமாக மாற்றுகிற ஒருவர் உண்டானா இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வம் இல்லை, உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை. எங்களை திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய ருசியுள்ள மனுஷனாக, தித்திப்பாக ருசி உள்ள மனுஷனாக, வாசனையுள்ள மனுஷனாக, மகிமையுள்ள மனுஷனாக மாற்றக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்பதனால் உம்மை நேசிக்கிறோம், உம்மை பின்பற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த ரகசிய வரையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். எல்லா மகிமையும் நாம் உமக்கு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.